டிமாண்டி காலனி 2 இப்போதான் படம் பார்த்துட்டு வெளியே வர்றேன். முன்ன சொல்லியிருந்தது போல இந்த படத்துக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்திருந்தேன், மோர் தென் தங்கலான விடவும். ஆனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. என்னன்னா பார்ட் 1ஓட கிளைமேக்ஸில் இதை நம்ம ஆல்ரெடி திருஷ்யமில் தான் பார்த்துருப்போம். ஏன்னா பொதுவாக ஒரு படத்துக்கு சீக்வல் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தோட எண்டில் கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு லீடு கொடுத்து தான் முடிப்பாங்க. பட்டு நீங்கள் திருஷ்யம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த கதை வந்து முழுமையாக அடைஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு கதை ஒன்று பண்ணி தான் திருஷ்யம் 2 அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அது பிரேமுக்கு தான் வந்தது, அது வேறு விஷயம். இங்கே அதே தான். நீங்கள் டிமாண்டி காலனி அதாவது பார்ட் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லேயே கதை அங்கேயே முடிவு அடைஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த வரவேற்பை பார்த்துட்டு இப்போ அதில் ஒரு பயங்கரமான ரீவொர்க் பண்ணி தான் இந்த இயக்குனர் அஜய் ஞானமுத்து இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கதை ஓப்பன் ஆகுறது பார்ட் 1 நடக்கிற அதே டைம் லைன்ல அங்க ஹீரோ கிளைமேக்ஸ்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் கேட்பார் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சு அதை இந்த கதையோட கனெக்ட் பண்ணிருங்க விதம். அந்த ரைட்டிங் ரொம்பவே அருமையா இருந்தது. சும்மா பேருக்கு படம் பார்க்கணும்னு ஒரு பார்ட் 2 பண்ணாமல் ப்ராப்பராக அதில் ரீஒர்க் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுலேயும் நான் ஆல்ரெடி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், எனக்கு ஜென்ரலாகவே ஹாரர் படங்கள் பெருசாக பிடிச்சது இல்லை. ஆனால் ஒரு சில படங்கள், அது பெரும்பாலும் எனக்கு பிடிச்ச ஹாரர் படங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது காமெடியை வச்சு தான் அந்த படத்தை அவங்க நடத்திருப்பாங்க. அதனாலேயே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பேன். பட் இந்த படம் பார்ட் 1ல கூட சொன்னது போல காமெடி காட்சின்னு ஒன்று தான் எழுதப்பட்டிருக்கும், அது நல்லாவே ஒர்க்காக இருந்தது. பட் இந்த படத்தை பொறுத்தவரை காமெடி காட்சின்னு கூட பெருசாக, அதாவது பார்ட் 1 கம்பேர் பண்ணா கூட இந்த படத்துல காமெடி காட்சிகள் அந்த அளவுக்கு கூட இருக்காது. இன்ஃபேக்ட் பார்ட் 1 வந்து 2 மணி நேரம் படம், இது 2.5 மணி நேரம் படம். 2.5 மணி நேரமும் அதான் சொன்னல, காமெடி காட்சிகள்ங்கிறது பெருசா இருக்காது, மோஸ்ட்லி சீரியஸான காட்சிகள் தான். ஆனாலும் அந்த ரைட்டிங்கை அவங்க என்ஜாய் பண்ண வச்சாங்க. ஆனா அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றியா நான் பாக்குறேன். கன்வின்சிங்கான ஒரு கதை, கரெக்டான லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெக்னிக்கலாகவும் அவங்க இதை பிரில்லியண்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி எங்கே அந்த படத்தில் பெருசாக குறை கண்டுபிடிச்சிட முடியும்? அஃப்கோர்ஸ் இப்போவுமே சில கேள்விகள், குறை தான் அது, கேள்விகள் இருக்குது இந்த படத்தில். 12 வருஷமாக ஹீரோயினுக்கு வயசே ஆகலை, அது எப்படி? அண்ட் 6 வருஷமாக அந்த சாமியார் இல்லை, அந்த மாங்க்கு அவனும் அப்படியே தான் இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் அதெல்லாம் வரதான் செய்யுது இந்த கதையில். பட் அதை கொஞ்சம் தனியாக தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா, நான் ரிவீல் பண்ண விரும்பல பெருசா இந்த கதையை பத்தி. பட் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி பார்ட் 1 திரும்ப பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பலரும் வந்து பார்ட் 1 ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் டெக்கேட் ஆகுது, 9 வருஷம் ஆச்சு. அப்போ பார்த்தது பலரும், நானே கூட கடைசியா அந்த டைம்ல பார்த்தது. அப்புறம் நேற்று நைட்டு உட்காந்து படத்தை பார்ட் 1 பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தனால பல விஷயங்களை என்னால் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அண்ட் ஈஸியா புரிஞ்சு பார்க்க முடிஞ்சது. பட் கூட வந்த சிலர் வந்து பார்த்து பல நாள் இருக்கும் போல சில விஷயங்கள் புரியாம இருந்தாங்க. ஈவன் தோ இந்த படத்தோட ஆரம்பத்துல ரீகேப்னு அவங்க சின்ன சின்ன காட்சிகள் போட்டா கூட சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, புரியணும் அப்படின்னா கண்டிப்பா பார்ட் 1 நீங்க பார்த்துருக்கணும் ரீசெண்டா. அது உங்க மெமரியில இருந்தாதான் சில விஷயங்களை இன்னுமே நீங்க ஈடுபாடோட பார்க்க முடியும். அண்ட் இதுவுமே நம்ம சேனல்ல ரொம்ப நாள் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்குமே அருள்நிதியோட அந்த ஸ்டோரி செலக்ஷன்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனா 2022ல அருள்நிதி 3 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த 3ல 1 தான் எனக்கு ஓகேவா பட்டது, இது 2மே எனக்கு பெருசா பிடிக்கல. அந்த 3 படங்களுக்கான வீடியோமே நம்ம சேனல்ல இருக்குது, ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கூட செக் பண்ணி பாருங்க. அதுல அந்த டைரியை தவிர்த்து டி பிளாக்கா இருக்கட்டும், இல்ல இன்னொரு படம் என்னமோ தேஜாவு, அது 2மே வந்துட்டு எனக்கு பெருசா பிடிக்கல டைரியை கம்பேர் பண்றப்போ. அப்பவே ஓரளவுக்கு நம்பிக்கையை இழந்துட்டு இருந்தேன். என்ன வர இவரோட ஸ்டோரி செலக்ஷன் இந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு. பட் திரும்ப அதை ஆக்சுவலா இந்த படத்துல அஜய் ஞானமுத்து மட்டும் கம்பேக் கொடுக்கல, அருள்நிதியுமே கம்பேக் கொடுத்துருக்காரு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமே அவர் 2 படம் நடிச்சாரு இடையில, கலிவேத்தி மூர்க்கனா சம்திங். பட் அதெல்லாம் கலிவேத்தி மூர்க்கன் அவர் தான் நடிச்சாரு. அது இல்லாம இன்னொரு படம் ஒன்று நடிச்சாப்புல, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த படம் தான் ப்ராப்பரான ஒரு கம்பேக்கா நான் பாக்குறேன். அது அருள்நிதியா இருக்கட்டும், இல்ல இயக்குனர் அஜய் ஞானமுத்துக்கா இருக்கட்டும். அஜய் ஞானமுத்து பத்தி பேசுறப்போ கோப்ரா மாதிரி ஒரு படம் ஒன்று, கோப்ராவே பெட்டரா படம் எடுக்கும் போல அந்த படத்தை கம்பேர் பண்ணா, அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்போ இந்த படத்துல அதான் சொன்னேன்ல, ஸ்டோரி லெவல்ல அவர் ஒர்க் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அதை விட இந்த கதையை அவர் இங்க ஆக்சுவலி கோப்ரால என்ன பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னா, அந்த கதையை அவர் சொன்ன விதம் அது ஒரு தப்பான எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தது. அது போக அந்த கதை சொல்லப்பட்ட விதமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்துல அந்த ஸ்டோரி, அதாவது இந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ற விதம் அண்ட் அது சொல்லப்படுற விதம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிருந்ததும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்பரான கம்பேக். அது அருள்நிதிக்கும் சரி, இல்ல இயக்குனர் அஜய் ஞானமுத்துக்கும் சரி. படம் பிட் லென்த்திங்கிறது நான் சொல்லி தான்
உங்களுக்கு தெரியும், அதாவது டியூரேஷனை சொல்றேன். பட் அதை தாண்டி படத்துல உட்கார்றப்போ அது அந்த லென்த் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா படாது. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நகர்ந்துருக்கு கதை. கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக நகர்ற ஃபீல் இருக்கும். பட் ஓவரால் ஃபிலிமாவே பெருசா லேக் எதுவும் இல்லை இந்த கதையில. அந்த மாங் கேரக்டர்ஸ் வர்றப்போ அதுல ஒரு சின்ன பையனை காமிச்சு அதை ஆடியன்ஸை வச்சு கலாக்கி வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாரு இயக்குனர். பட் அந்த கேரக்டரையும் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு காட்சி ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த பர்டிகுலர் சின்ன பையன் கேரக்டரும் அந்த சின்ன மாங்க் கேரக்டரும் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு காட்சி ஒன்று எழுதியிருப்பாரு. அது ரொம்பவே அருமையா இருந்தது. அதை தாண்டி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சின்ன பையன் யாருங்கிறதுக்கு அது எப்படி ரிவீல் ஆகுது, அதாவது ஹீரோயின் எப்படி அதை ரியலைஸ் பண்றாங்க யாருங்கிறது, அந்த பர்டிகுலர் காட்சி இது எல்லாமே அழகா இருந்தது. ரைட்டிங்ல சொன்னது போல பல காட்சிகள் பல விஷயங்கள் நம்ம ரசிக்கும்படி எழுதியிருந்தாங்க, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில டிமாண்டி காலனி 2 ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்வல், பயங்கரமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சீக்வலா வந்திருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல ஒரு சீக்வல் வந்து சக்சஸ் ஆகி. ஏன்னா நம்ம பார்த்த வரையும் பலரும் சீக்வலை வந்து படம் பார்க்குற ஒரே நோக்கத்தோட மட்டும்தான் எடுப்பாங்க. பட் இங்க அந்த நோக்கத்தோட எடுக்கப்பட்டிருந்தா கூட நல்லாவே எடுத்திருக்காங்க. அந்த கதைக்கு அந்த சீக்வலுக்கு, அதாவது அந்த ஃபர்னிச்சரை இவங்க உடைக்கல, அந்த ஃபர்னிச்சருக்கு இவங்க உண்மையா இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். கேள்விப்பட்டேன் தங்கலானுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ போறதா. இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை மோஸ்ட்லி ஐ திங்க் படம் அந்த தங்கலானும் பார்த்துட்டு தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தெரில, டயத்தை பொறுத்து மேனேஜ் பண்ணணும். போய் பார்த்துட்டு வந்து தங்கலானுக்கான வீடியோவையும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்றேன். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தாராளமாக நீங்கள் எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் டிமாண்டி காலனிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணுங்க, பார்த்துட்டு வந்து இந்த படத்தை தாட்ஸ்ங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.